அனைவருக்கும் வணக்கம். வாழ்வை வளமாக்கும் வள்ளுவர் குரலில் இன்று நாம் பார்க்க இருப்பது, யாருக்கு மறுபிறவி இல்லை, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் என்பது வீணாக சென்ற நாள். அதாவது இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்டாக போச்சு அப்படின்னு நம்ம சில நேரங்களில் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் கூட வீணாகாம நல்ல செயல்கள் செஞ்சோம்னா வாழ்நாள் வழியடைக்கும் கல். யாருக்கு? அஃதொருவனுக்கு. அந்த மாதிரி செயல்கள் பெரியவனுக்கு வாழ்நாள் என்கிற வழியை அடைக்கும் கல்லாக அமையும். எது அமையும்? அவன் செய்கிற அறச்செயல்கள். இங்கே வாழ்நாள் என்பது மறுபிறவியை குறிக்கும். அப்போ மறுபிறவி வேண்டாம்னு நினைக்கிறவங்க அறச்செயல்கள் செய்யணும். அதுவும் எப்படி செய்யணும்? தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அறச்செயல்கள் செய்யணும். அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபிறவி இல்லை என்பதை தான் வள்ளுவர் இந்த குறள் மூலமாக குறிப்பிடுகிறார். எடுத்துக்காட்டா இப்படி கூட சொல்லலாம். ஒரு சுழற்சியில் நம்ம சிக்க போகிறோம். ஒரு நீர் சுழற்சியில் நம்ம சிக்க போகிறோம்னா, அந்த நீர் சுழற்சியில் சிக்காமல் இருக்க அங்கே இருக்கிற ஒரு பாறையை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம் இல்லையா? அந்த பாறையை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுனால நம்ம நீர் சுழற்சியில் சிக்காமல் அந்த கல் தடுக்குது. அதுபோல தான் இந்த மறுபிறவி என்னும் சுழற்சியில் நம்ம சிக்காமல் இருக்கணும்னா, தொடர்ந்து அறச்செயல்கள் என்னும் செயல்களை செய்து வந்தோம்னா அந்த அறச்செயல்களே இந்த மறுபிறவி என்னும் சுழற்சியில் சிக்காமல் தடுக்கக்கூடிய கல்லாக அமையும். இதைத்தான் வள்ளுவர் இப்படி குறிப்பிடுகிறார். என்றும் வாழ்வை வளமாக்கும் வள்ளுவரின் மற்றொரு பொருளில் நாளை சந்திக்கலாம்.